தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது ஞாயிறு வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட தலையாய கடமையாக இருக்கின்றது. பவுல் சொல்வதை போல நற்செய்தி அறிவிப்பதற்காகவே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுவார். இப்படி தேர்ந்தெடுத்த பவுலடியார் 2 தீமோத்தேயு 4:2 சொல்கின்ற பொழுது, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பதில் நீ கருத்தாயிரு என்று சொல்லி அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று சொல்லுவார். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு. ஏனெனில் 1 பேதுரு 2:8-9-10 படிக்கின்ற பொழுது பேதுரு அழகாக சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லப்படுகின்ற. ஏனென்றால் எதற்காக? உங்களை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மைமிக்க செயல்கள் அறிவிப்பது உங்களுடைய தலையாய கடமை என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய பணி நம்மை அழைத்த இறைவனை, அவருடைய மகத்துவத்தை பிறருக்கு அறிவிப்பது. இப்போ நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது வெவ்வேறு நிலைகளிலே நாம் நற்செய்தி அறிவிக்கலாம். முதலாவதாக இறைவார்த்தை எடுத்து போதிப்பது. குருக்களாக, துறவரத்தாராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு இறைவார்த்தை பகிர்ந்து கொடுத்து மக்களுடைய கஷ்டங்களிலே இறைவார்த்தையோடு ஒளிரவர் நடக்கச் செய்வது. இது இறையரசை பரப்புகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. இரண்டாவதாக, என்னால் இந்த பணி செய்ய முடியவில்லை, மாறாக இயேசு நற்செய்தி சொல்வதை போல ஜெபிப்பது, நற்செய்தி பணி செய்பவர்களுக்காக ஜெபிப்பது, நற்செய்தி பணி நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பது. அறுவடையோ மிகுது, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர் மன்றாடுகின்ற சொன்னாரே, இதுவும் ஒரு நற்செய்தி பணித்தான். எங்கோ உலகின் மூலையிலே நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக நாம் நம்ம இல்லத்திலிருந்து ஜெபிப்பது, திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவது, இது ஒரு நற்செய்தி பணி. அதைத்தான் மரபரப்பு பணியை பாதுகாக்கின்ற இயேசுவின் குழந்தை தெரேசாம்மாள் செய்தார். அவர் வெளியே சென்று நற்செய்தி அறிவிக்கவில்லை, ஆனால் தான் இருந்த இடத்திலே நற்செய்தி அறிவிப்பவர்களுக்காக ஜெபித்தார். பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி மன்றாடினார். எல்லா இடங்களும் இயேசு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். அவரை போல நாமும் நற்செய்தி பணி ஆற்ற முடியும். அதிலே அடுத்த நிலை, நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை கொண்டு நற்செய்தி பணி செய்பவர்களுக்கு உதவி செய்வது, அவருடைய தேவைகளை சந்திக்க, நற்செய்தி பணி ஆற்றிய இடங்களிலே மக்களுடைய துயர் துடைக்க நாம் உதவி செய்வது. பவுலடியார் சொல்வார் அல்லவா, பிலிப்பியர்கள் உதவி செய்தார்கள், 1 முறை இல்லை 2 முறை எனக்கு அவர் உதவி செய்தார்கள், மக்களுடைய தேவைகளை சந்திக்க என்று சொல்லுவாரே. இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க, அந்த நற்செய்தி பணி ஆற்றுகின்ற துணையாளர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து உதவி செய்வது. இது நாம் மறைமுகமாக நற்செய்தி பணி ஆற்றுகின்றோம். மூன்றாவதாக, நாம் வாழ்கின்ற இடத்தில் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்வது. எப்படி? அமைதியை பறைசாற்றுபவர்களாக, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதியை நோக்கி வழிநடத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அமைதியை வாழ்த்துபவர்களாக இருக்க. எப்போது நாம் வாழ்த்த முடியும்? அந்த அமைதி நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற பொழுது. அமைதியின் அரசராக, அமைதியின் ஊற்றாக இருக்கின்ற இயேசு நம்மிலே முழுமை நிறைகின்ற பொழுது நாம் அந்த அமைதியை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆகவே இயேசுவை அனுபவித்து அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இயேசுவின் அமைதியை பரப்பு நற்செய்தி பணி ஆற்றுகின்ற பொழுது நாம் நம்முடைய கண்களை இந்த உலகத்தின் மீதோ, பணத்தின் மீதோ, பொருள்கள் மீதோ, மனிதர்கள் மீதோ, அழிந்து போகின்ற செல்வங்கள் மீதோ பதிய வைக்காமல் ஆண்டவர் மீது மட்டும் கண்களை பதிய வைத்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். யோவான் புத்தகம் 13:35 படிப்பதை போல, உங்கள் நற்செய்திகளை காணுகின்ற மக்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசுவின் அறிவிப்பவர்களாக, நம்முடைய வாழ்க்கையால் அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது வருகின்ற எதிர்ப்புகளை, ஏமாற்றங்களை கண்டு சோர்ந்து போகாமல், தடைகளை கண்டு நாம் மனமுடைந்து போகாமல், இயேசுவோடு இணைந்து தொடர்ந்து முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டும்.
இதுவும் நாம் நற்செய்தி பணியிலே பங்கெடுக்கின்றோம் என்பதற்கான அடையாளம். எப்படி? தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்தூதர் பணியில் படிக்கணும் அல்லவா? அவர்கள் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள். எல்லா இடங்களிலும் அமைதி ஏற்படுத்துபவர்களாக இருந்தார்கள். எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது இயேசுவோடு இணைந்து உறுதியாக முன்னேறுபவர்களாக இருந்தார்கள். நற்செய்திக்காக தன்னிடம் இருப்பதையும் ஏன் தன்னையுமே கையளிக்க முன்வருபவர்களாக இருந்தார்கள். இது அவருடைய நற்செய்தி பணி. திருச்சபை வளர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, இதே எதிர்பார்ப்பைத்தான் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மிடமும் இயேசு எதிர்பார்க்கின்றார். நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள் நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக ஜெபிக்க நம்முடைய உடலாலும் நம்முடைய உடைமைகளாலும் நம்முடைய இருப்பாலும் அவர்களுக்கு உதவி செய்ய நம்முடைய வாழ்வால் நாம் பிறருக்கு சான்று பகர அழைத்திருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வை நற்செய்தியின் அறிவிப்பாக மாற்றுவோம். பவுல் சொல்வதை போல, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பதில் கருத்தாயிரு. நம்முடைய சொல்லும் செயலும் வாழ்வும் நம்முடைய உடைமைகளும் நமக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களும் நற்செய்தி பணிக்காக மட்டுமே என்பதை உணர்ந்து அதிலே நாம் ஈடுபடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். மாறிட நாமம் நம்பினோரே